ஹலோ மை லவ்லீஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ்ஸ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக நலமாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி தைப்பொங்கலும் மாட்டுப்பொங்கலும் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் செலிப்ரேஷன் இந்த வருஷம் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து திருவண்ணாமலைக்கு தான் போய் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். போகி அன்னைக்கு நைட் 10 o'clock மேலே தான் பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கல் பானை வச்சு அழகாக ஒரு கோலம் மேக் பண்ணியிருந்தோம். ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த கோலம் போட்டிருந்தோம். எப்படி இருக்குன்ட்டு ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலரிங்லாம் பண்ணி சூப்பராக அவ்வளோ ஏதோ ரங்கோலி போட்டுட்டு இருந்தா. 2 ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் எல்லோரும் சூப்பராக கோலம் போட்டு முடிச்சாச்சு. அதோட அவுட்கம் பாருங்கள், கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 கோலமே அழகாக இருந்துச்சு. கோலம்லாம் சூப்பராக போட்டு முடிச்சுட்டு எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க கோலம்ஸ்லாம் பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ நீங்களாம் இந்த மாதிரி கோலம்லாம் போய் பார்ப்பீங்களான்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நானுமே பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக கோலம்லாம் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கோலம்லாம் வித்தியாசமாலாம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேலேருந்து விலாக் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அண்ணாமலையாரை பார்த்து சூப்பராக தைப்பொங்கல் அதுமா வேண்டியாச்சு. எல்லார் வீட்லேயும் பொங்கல் சூப்பராக பொங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கல் பொங்கின மாதிரி இன்பமும் நல்லா பொங்கி இந்த வருஷம் மாதிரி எல்லா வருஷமும் அமையணும் எல்லாருக்குன்ட்டு வேண்டிக்கிறேன் இந்த நேரத்தில் கடவுள்கிட்ட. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே நாங்கள் குக் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக சமையல் செய்யலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். தைப்பொங்கலுக்கு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகள் வச்சு தான் அன்றைக்கி குக் பண்ணியிருந்தோம். பொங்கல், சக்கரை பொங்கல், வாழைக்காய், கருணக்கிழங்கு, அவரைக்காய் அண்டு மொச்சக்காய், பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா பொரியல் மாதிரி பண்ணியிருந்தோம். சாம்பார், பருப்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிள்ளையார் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு மேலே தான் படைச்சிட்டு வருவோம். அண்ட் கீழே படைக்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஃபார்மாலிட்டிஸ். உங்கள் வீட்லேயும் ஒவ்வொரு வீட்டில் ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே மேலே போய் சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அண்ட் பிள்ளையாருக்கும் படைச்சிட்டு ஒவ்வொருத்தராக சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியும் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு தான் படைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணி தேங்காய்லாம் உடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு படைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுவோம். ஃபேமிலியாக சாமி கும்பிட்றதுல அது ஒரு பெரிய சந்தோஷம், தனி சுகம்னே சொல்லலாம். அதெல்லாம் ஒரு பெரிய வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு நல்ல தருணம் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தோடு சாமி எல்லாருமே கும்பிட்டோம். ஃபஸ்ட்டு விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே போய் ஸ்டவ்வுக்குமே பார்த்திங்கன்னா போட்டு வச்சு அழகாக விளக்கெலாம் ஏற்றி வச்சு அங்கேயும் இலை போட்டு கற்பூர தீபம்லாம் காமிச்சாச்சு. அண்ட் பூஜை ரூம்லேயும் பார்த்திங்கன்னா அழகாக அங்கே இருக்க சாமிக்கும் நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. தைப்பொங்கல் அன்றைக்கி நிறைய ஒர்க்ஸ் இருந்ததால் எங்களால் கோலம் சீக்கிரம் போட முடியல. 12 o'clock மேலே தான் நாங்கள் கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எங்களோட அக்கா தான் இந்த கோலம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நாங்கள் கலர்ஸ் மட்டும்தான் கொடுத்தோம். ஸோ ஒருத்தர் கோலம் போட ஒருத்தர் கலர்ஸ் கொடுக்கன்ட்டு டைம் எப்படியோ 2 hours கிட்ட ஆயிடுச்சு. அதோட அவுட்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க. கலர் காம்பினேஷன்லாம் அன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக வந்திருந்தது. ஸோ மறுபடியும் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் நம்ம ஸ்ட்ரீட்ஸில் இருக்க கோலம்லாம் பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸ், மாடு இதெல்லாம் வரைஞ்சிருந்தாங்க. கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சிம்பிளாக போட்டிருந்தாலும் அந்த கோலத்தை ஹைலைட்டிங் பண்ணியிருந்தாங்க கலர்ஸ் மூலயமா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு போய் படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பாப்பாஸும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி மாட்டுப் பொங்கல்னாலே ஸ்பெஷல். அன்றைக்கி ட்ரெஸ்ஸஸ் தான் படைக்கிறது. ட்ரெஸ்ஸு படைக்கணுன்னா அன்றைக்கி நிறைய வேலை இருக்கும். ஏன்னா பலகாரம்லாம் செய்யணும். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 2 hours கிட்ட ஆகிடும். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கிங்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வடைலாம் செய்ய ஆரம்பித்தோம். அன்றைக்கி ஸ்பெஷல் வெள்ளை வடை, அரிசி வடை, பருப்பு வடை தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். எல்லாமே சூப்பராக டேஸ்ட் வந்திருந்தது. மாட்டுப் பொங்கலுக்கு ஸ்பெஷலாக செய்கிற எல்லா குக்கிங் ஒர்க்ஸும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா பூஜை அறையில் நம்மளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த ஒர்க்கை ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க.
மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறது பார்த்திங்கன்னா அரிசி பாயசம் பலகாரம் தான் ரொம்பவே முக்கியம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நாட்டு காய்கறிகள். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு வாழை இலை போட்டு சாதம் பருப்பு நெய்லாம் சேர்த்து அண்டு யூஷுவலாக நம்ம எப்படி பரிமாறுவோம் அந்த மாதிரி சுவாமிக்கும் அழகாக வந்து நெய்வேத்தியத்துக்கு அக்கா தான் வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க. சுவாமிக்கு ரெடி பண்ணியிருந்த எல்லா ஐட்டம்ஸும் சூப்பராக நெய்வேத்தியத்துக்கு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லோரும் ஒன் பை ஒன்னாக தீப தூப ஆராதனைலாம் பண்ணி ரொம்ப திருப்தியாக நாங்கள் எல்லோரும் அன்றைக்கி சாமி கும்பிட்டோம். ரொம்ப திருப்தியாக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்த எல்லா ஐட்டம்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் படைச்சிருந்தோம்ல ட்ரெஸ்ஸு அது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரியவங்க கையில் கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதத்தோடு அந்த ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணி நாங்கள் எல்லோரும் சூப்பராக ரெடியாகி திருவுடல் பார்க்கலான்ட்டு அண்ணாமலையார் கோயில்கிட்ட எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா திருவுடல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 2 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ரவுண்ட் தான் பார்க்குற மாதிரி இருந்தது. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வரம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து திருவுடல் பார்க்குறோம். லாக்டவுன் டைமில் வந்து ஸ்டாப் பண்ணது. அதோடு நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த வருஷம் பார்த்ததில் ரொம்பவே பேரானந்தம். அண்ணாமலையாரை அந்த ஆட்டத்தோடு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பேரானந்தம் கிடைக்கும். அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு. கண் கலங்கி நான் நின்றுட்டேன். தண்ணி வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மெய் சிலிர்த்து போய் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறோம். லாக்டவுனில் பார்த்ததோடு சரி. ஸோ ரொம்ப ஒரு பெரிய பேரானந்தம் அன்னைக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமாதானம்லாம் முடிஞ்சிட்டு அண்ணாமலையார் வந்து மலை சுற்றுற மாதிரி அந்த வந்து சீன் வந்து தான் போயிட்டுருந்தது. ஸோ எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நம்ம அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு. ஸோ நாங்களுமே ரொம்ப திருப்தியாக அன்றைக்கி வந்து அண்ணாமலையாரை அந்த பேரானந்தத்தோடு வர நம்ம அண்ணாமலையாரை ரொம்ப திருப்தியாக வந்து அன்றைக்கி பார்த்துருந்தோம். ரொம்ப வந்து கண்கொள்ளா காட்சி. கண்டிப்பாக எல்லோரும் வந்து திருவுடல் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த திருவுடலை பார்த்தா நம்மளுக்கு மறுபிறவியே கிடையாது. இது உண்மைதான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து எப்பயாச்சும் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக திருவுடல் வந்து பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் வர மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நந்தி பகவானுக்கு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அடுத்ததாக பண்ணுறது திருவுடல். ஸோ ரொம்பவே இது ரெண்டுமே விசேஷமாக வந்து இங்கே கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மறுவுடல் பண்ணுவாங்க. அதுவுமே இங்கே ரொம்பவே விசேஷம். அம்மன் ஒரு வழியாக சமாதானம் அனுப்புகிறோம். அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் வேறு தேரில் அமர்த்தி மலை சுற்றுறதா வந்து ஐதீகம். ஸோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ விடியற் காலை வரைக்கும் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் மலை சுற்றிட்டு வருவாங்கன்ட்டு இங்கே வந்து சொல்லப்படுது. அதுதான் இங்கே ஐதீகம். வருஷம் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இந்த பிரிவில் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் இந்த திருவுடலை பார்க்கணுன்ட்டு என்னோட ஒரு பெரிய வேண்டுகோள். இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு உங்கள் எல்லாரையும் காணும் பொங்கல் விலாகோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.